ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் 27 டாபிக் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் இதில் மொத்தமாக 14 வினாக்கள் தான் இருக்குது. இந்த 14 வினாக்களுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான். ஸோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போ பார்க்க போகிற 14 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அரசியல் அமைப்பில் எந்த பகுதி ஆட்சி மொழி பற்றி விவரிக்கிறது? எந்த பகுதி ஆட்சி மொழி பற்றி விவரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 17. மொழிகள் பற்றிய அட்டவணை எதுன்னு கேட்டாங்கன்னா 8வது அட்டவணை. தற்போது அலுவல் மொழிகள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 அலுவல் மொழிகள் உள்ளன. கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சட்டப்பிரிவு. 11வது அட்டவணையில் இல்லாத சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. விலங்கு வதைப்படுத்துதலை தடை செய்தல். 11வது அட்டவணையில் இல்லாத சட்டப்பிரிவு விலங்கு வதைப்படுத்துதலை தடை செய்தல், அதாவது கொடுமைப்படுத்துதலை தடை செய்தல். இப்போ 11வது அட்டவணையில் என்னெல்லாம் இருக்குன்னா சமூக காடுகள், உடல்நலம் மற்றும் சுகாதாரம், பொது விநியோக முறை. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியானது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது இல்லை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 9A நகராட்சியை பற்றி குறிப்பிடுகையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகராட்சிகளுக்கு மாநில உதவி மாநிலங்களின் தொகுப்பு நிதியத்தில் இருந்து கொடுக்கப்படுகிறது. ஏ சரிதான். பெருமாநகர திட்டங்களுக்கு குழு அமைக்க. இல்லை பி தான் தவறானது. பெருமாநகர திட்டங்களுக்கு குழு அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வராது. அடுத்தது பொறுத்துக பொது பணியாளர் தேர்வாணையங்கள். பகுதி 14 தேர்தல்கள். 15 இது நமக்கே தெரியும். நெருக்கடி நிலை அம்சங்கள். 18 தீர்ப்பாயங்கள். 14A பொது பணியாளர் தேர்வாணையங்கள் 14 வரும். தீர்ப்பாயங்கள் 14A வரும். இது குழப்பிக்காதீங்க. ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. பொது பணியாளர் தேர்வாணையங்கள் 14, தேர்தல்கள் 15, நெருக்கடி நிலை அம்சங்கள் 18, தீர்ப்பாயங்கள் 14A. இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதினா பகுதி 9. 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் என்னன்னு கேட்டாங்கன்னா மாவட்ட அளவில், 2வது தொகுதி அளவில், 3வது கிராம அளவில். இதில் மாவட்ட அளவில் அப்படின்றது ஜில்லா பரிஷத். தொகுதி அளவில் அப்படின்றது பஞ்சாயத்து சமிதி. கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து. இதான் 3 நிலைகள். இந்திய அரசியலமைப்பின் பகுதியில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள். இது முக்கியமான வினா. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 256 முதல் 263. அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன? மொழிகள்னு கொடுத்திருந்தாலே 8வது அட்டவணை தான். இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விளக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில அரசாங்கம்னா பகுதி 6. மாநில அரசாங்கம்னா பகுதி 6. இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதை பற்றி விவரிக்கிறது? மத்திய மாநில உறவுகள் பற்றி. 11வது பகுதின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி. இந்திய அரசியலமைப்பின் 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகளுக்கிடையே உள்ள எந்த உறவை மட்டும் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி உறவுகள். 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகளுக்கிடையே உள்ள எந்த உறவை மட்டும் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி உறவுகள்.
அடுத்தது பொறுத்துக. முதல் பட்டியல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். 11ஆம் பட்டியல் பஞ்சாயத்து. 7ஆம் பட்டியல் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கிடையேயான அதிகார பகிர்வு. 8ஆம் பட்டியல் மொழிகள். முதல் பட்டியல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். 11ஆம் பட்டியல் பஞ்சாயத்து. 7ஆம் பட்டியல் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கிடையேயான அதிகார பகிர்வு. 8ஆம் பட்டியல் மொழிகள். ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 இதுதான் சரியானது. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது? 11ஆம் அட்டவணை. பஞ்சாயத்துன்னு கொடுத்துருந்தாங்களே, 11வது அட்டவணை. எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறதுனா 11வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் 264 முதல் 300A வரை எந்த பகுதியில் அடங்கும்? 12வது பகுதி. சட்டப்பிரிவுகள் 264 முதல் 300A வரை எந்த பகுதியில் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது பகுதி. இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 துறைகள். பொது பட்டியல்னு கேட்டாங்கன்னா 52. மத்திய பட்டியல்னு கேட்டாங்கன்னா 100. மாநில பட்டியலுக்கான துறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.